நீ எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியா ஏன் வந்து ஒரு ஃபுட்பாலை உதச்சுட்டா அது கொஞ்ச நேரம் கழிச்சு ரோல் ஆகுது ஸ்டாப் ஆயிடுது அப்படின்ட்டு, இல்லாட்டி பஸ்ஸில் ஏன் சடனாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஜர்க் ஃபீல் ஆகுதுன்னு? இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் பின்னாடி போகலாம். சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்கர்ஸ் இன் ஹிஸ்ட்ரி என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். யாரெல்லாம்டா? அரிஸ்டாட்டில், கலீலியோ அண்ட் நியூட்டன். இவங்க 3 பேரும் இதை பற்றி என்ன யோசிச்சாங்க அப்படின்றத இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா, போன சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம்? மோஷன் படித்தோம். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்த்தோம். ஆனால் ஒரு பெரிய கொஸ்டின் வந்து இன்னும் நமக்கு மிச்சம் இருக்குது. அது என்ன கொஸ்டின்ரா? வாட் இஸ் கவர்னிங் த மோஷன் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ்? கரெக்டாக எதனால இந்த மோஷன் நடக்குது அப்படின்னு நீ ஒரு ஃபுட்பாலை யோசிச்சுப்பாரு. அது ரெஸ்ட்டில் இருக்கா? அது வந்து நவராது. அதே மாதிரி ஒரு கல் தானாக மேலே பறக்காது, நம்ம தூக்கி போட்டால் தான் போகும். அதே மாதிரி ஒரு போட் வந்துட்டு தண்ணியில் போகுதுன்னா அது வந்து வாட்டரால் புஷ் பண்ணப்படுது. ஸோ கிளியராக நமக்கு என்ன தெரியுது? ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவைப்படுது ஒரு பொருளை நகர்த்துறதுக்கு. ஏன் ஒரு பொருளை நிறுத்துறதுக்கு கூட ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் தேவைப்படுது. எப்படி நம்ம வந்து காரை நிறுத்த பிரேக் பிடிக்கிற மாதிரி. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஒரு விஷயம் நகர்ந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில், அது அதே ஸ்பீடில் நகர்ந்துட்டே இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஃபோர்ஸ் தேவைப்படுதா அப்படின்னா இங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் வந்து தப்பாக யோசிச்சாரு. அவர் என்ன யோசிச்சாரு பார்க்கலாம். அவர் வந்து ஒரு பெரிய கிரீக் ஃபிலாசபர் தான். அவர் என்ன நினச்சாரு? ஒரு பொருள் வந்து நவுந்துட்டே இருக்கணும்னா கண்டினியூஸாக ஏதோ ஃபோர்ஸ் வந்து அதை தள்ளிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த பொருள் நவரும் அப்படின்னு நினச்சாரு. எப்படின்னா ஒரு ஆரோ பறக்கும்போது பின்னாடி வந்து காற்று அதை தள்ளுது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சாரு. இது வந்து டெய்லி எக்ஸ்பீரியன்ஸை மேட்ச் ஆச்சு. எப்படி யோசிச்சுப்பாரு? நீ ஒரு டாய் காரை இழுத்துட்டே வரனா அதை நீ இழுக்கிறத நிப்பாட்டிட்டா நின்றோம் இல்லையா? ஆனால் அரிஸ்டாட்டில் வந்து ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டாரு. என்ன? அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன். ஒரு டாய் கார் ஏன் நிற்குதுடா? ஏன்னா ஃப்ளோரோட ஃப்ரிக்ஷன் வந்துட்டு அதோட மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுது. இப்போ ஃப்ரிக்ஷனே இல்லைனா அந்த கார் நீ விட்டதுக்கு அப்புறமும் நவுந்துட்டே தான் இருக்கும், புஷ்ஷே பண்ணாமல். இங்கே தான் வந்து அரிஸ்டாட்டில் தப்பு பண்ணிட்டாரு. அவர் ஐடியா நேச்சுரலாக இருந்துச்சு, ஆனால் கரெக்டாக இல்லை. உள்ள கலீலியோ வர்றாரு. செஞ்சுரிஸ் கழிச்சு கலீலியோ வந்து அரிஸ்டாட்டில் சேலஞ்ச் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணார்? இன்க்ளைன்ட் பிளேன்ஸில் பால்ஸை உருட்டி விட்டார். பால்ஸ் வந்து கீழே போகும்போது ஆக்சிலரேட் ஆச்சு. அதே பால் ஸ்லோப் மேலே ஏறும்போது ஸ்லோ டவுன் ஆச்சு. ஹரிசான்டல் பிளேனில் அது ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மாக மூவ் ஆச்சு. அப்போ தான் அவர் யோசிச்சு பார்த்தாரு, என்னடா இது ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்க உலகத்தில் இந்த ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மாக போன பால் ஹரிசான்டல் சர்ஃபேஸில் யூனிஃபார்மாக போயிட்டே தான் இருக்கும், நிற்கவே நிற்காது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? அதோட வெலாசிட்டி மாறவே மாறாது அப்படின்னு. இதுதான் ஒரு பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. சரியா? ரெஸ்ட்டும் மோஷனும் வந்துட்டு ஈக்குவலன்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்றத அவர் டெடியூஸ் பண்ணார். ரெண்டுத்துக்குமே வந்து நெட் ஃபோர்ஸ் தேவையே படாது அப்படின்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி எது? டு ரெசிஸ்ட் த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா? இதுக்கு தான் அவர் இனர்ஷியா அப்படின்னு பேர் வச்சார். இப்போ இன்கம்ஸ் நியூட்டன். அவரோட லா ஆஃப் மோஷன் கொடுக்குறாரு. எப்படி? கலீலியோட ஐடியா இருந்து இன்னும் பில்ட் பண்ணி. நியூட்டன் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் சொல்கிறாரு. இந்த லா பேர் லா ஆஃப் இனர்ஷியா. இதில் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் கம்பல்ட் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு ஆக்ட் அதர்வைஸ். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும். ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் எப்படி நவருதோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நவந்துட்டே தான் இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படின்னு தான் சொல்கிறாரு. எக்ஸாம்பிள்ரா, ஒரு புக்கு டேபிள் மேலே இருக்குன்னா அது ஏன் அங்கேயே இருக்குது? ஏன்னா நெட் ஃபோர்ஸஸ் வந்து பேலன்ஸ் அவுட் ஆயிடுது. ஓகேவா? கிராவிட்டி கீழே இழுக்கிற ஃபோர்ஸும் டேபிள் மேலே தள்ளுற ஃபோர்ஸும் ஈவன் அவுட் ஆகிறதுனால தான் புக்கு நவராமல் டேபிள்லேயே இருக்குது. ஒரு கார் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் க்ரூஸ் ஆகுது அப்படின்னா அங்கேயும் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ தான் ஆகுது. எந்த ரெண்டு நெட் ஃபோர்ஸ்ரா? இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸும் காரோட டயர் ஃபேஸ் பண்ணுற ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் அவுட் ஆயிடுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்குது. இதே மாதிரி ஸ்பேஸில் கிராவிட்டியை விட்டு நம்ம ரொம்ப தள்ளி இருக்கும்போது, ஃப்ரிக்ஷனும் இல்லாத போது, ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து எண்ட்லெஸ்ஸாக ஃபியூலே இல்லாமல் போகிற ட்ரெஜெக்டரியில் போயிட்டே இருக்கும். இது மாதிரி நம்ம டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட இனர்ஷியாவை ப்ரூவ் பண்ணும். எப்படி? ஒரு பஸ்ஸு சடனாக ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்? நீ வந்து பின்னாடி போவ. அதே வந்துட்டு சடனாக ஸ்டாப் ஆச்சுன்னா யூஆர் த்ரோன் ஃபார்வர்ட். இது வந்து இனர்ஷியா இன் ஆக்ஷன் டாகனா. ஸோ இதில் நம்ம வந்துட்டு இந்த சாப்டருக்கோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். அரிஸ்டாட்டில் எப்படி தப்பாக யோசிச்சாருன்றதையும் பார்த்துட்டோம். கலீலியோ அதை எப்படி கரெக்ட் பண்ணாருன்னு பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி நியூட்டன் அவரோட ஃபர்ஸ்ட் லா கொடுத்துருக்காரு. அதுவும் நமக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நியூட்டனோட செகண்ட் லா கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் that video, stay tuned and stay subscribed. Until I see you all in the next video, I'll be waiting. Bye.